இந்த எப்படியோ சும்மா டைம் பாஸ் மாதிரி வரதா எப்படி? ஆ வேலை இல்லைண்ணா, மற்றபடி வேலை லோடு மேன் வேலை. இந்த சிலையா புரியுங்க? உங்கள் பேர் ப்ரோ? காளிதாசனா? ஊர்? திருப்பலானி. கடலில் எண்ணற்ற வகையான தொழில்கள் இருக்குங்க. அதிகபட்சம் பார்த்தா மீன் பிடிக்கிறதுக்கு விசைப்படகுகளோ நாட்டுப்படகோ வல்லமோ வத்தையோ போயாவோ யூஸ் பண்ணி போய் மீன்களை பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் கடை தொழிலை மட்டுமே நம்பி தொழில் பண்ணுற மீனர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு தொழில் தாங்க சங்கு எடுக்கிறது, முத்து குளிக்கிறது. சங்கு எடுக்கிறது, முத்து குளிக்கிறதுன்னு சொல்கிறது ரொம்ப ஆழத்தில் போய் வேட்டையாடி இல்லைன்னா சங்குகளை எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் கரையோரம் உள்ள மணல்களை அரிச்சு அதில் கிடைக்கிற சோபியோ சங்கையோ கொண்டு போய் கொடுத்து வியாபாரம் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்படி ஒரு தொழில் தான் நண்பர் வந்து பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த எப்படியோ சும்மா டைம் பாஸ் மாதிரி வரதா எப்படி? ஆ வேலை இல்லைண்ணா, மற்றபடி வேலை லோடு மேன் வேலை. சம்பந்தம்லாம் தொழிலாக இருக்குது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று. சோய் மட்டும் எடுப்பீங்களோ? ஆமாண்ணே. இது செய்கிறாங்களா? இந்த முறை எப்படி கையாளப்படுது அப்படின்னா, ஒரு கச்சா மாதிரி ஒரு வலை வச்சுருக்காங்க. அந்த வலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு மணல்களை ஃபுல்லாக உள்ளே ஏற்றிடுறாங்க. ஏற்றிட்டு எடுக்கும்போது அதிகபட்ச மணல் எல்லாமே கரைஞ்சி கீழே ஃபில்டராகி போயிடுது கடலோட. அதுக்கப்புறமா அது மேலே தங்குற கல், மற்றபடி வேறு ஏதாவது சோபியோ இல்லை வித்தியாசமான பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சோபி தான் அதிகபட்சம் இங்கே தேடுறாங்க. அதை மட்டும் இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு மற்றபடி கல்லை வந்துட்டு அப்படியே கடலுக்குள்ளே போட்டுறாங்க. நீங்கள் எடுத்தீங்களா? அதை அரிச்சதை வச்சுருக்கீங்களா? ஆ எடுத்த சோபி வச்சுருக்கீங்களா? ஒன்றும் எடுக்கல. ரெண்டு நிமிஷம். சிலை எடுத்தேன். எங்க அந்த அதுவா? ஆமா போயிருச்சே கிடக்கு.
இந்த சிலையா புரியுங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com